இப்போ இருக்க சீசனில் பார்த்திங்கன்னா வெயில் மழை அப்படின்னு மாறி மாறி வருது இல்லையா, அதனால் எங்கே பார்த்தாலும் எல்லாத்துக்கும் கோல்டாகவே இருக்குது. அந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாருக்கும் கோல்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு தடவையாக செஞ்சு கொடுங்க. சட்டுன்னு பார்த்திங்கன்னா கோல்டெல்லாம் கரைஞ்சி போயிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்புக்கு ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி ஊற வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரம் ஒரு நாளே போதும். இது கூட சித்தரத்தை இருக்குல்ல, நான் சித்தரத்தை பவுடர் தான் போட்டிருக்கேன். சித்தரத்தை உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான் வீடியோவில். அதை சேர்த்து நல்லா நெய்ஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு உங்களுக்கு தேவையான பட்டை, ஏலக்காய், முந்திரி, திராட்சை. உங்கள்கிட்ட முந்திரி திராட்சை வந்து ஆப்ஷன் தான், உங்கள்கிட்ட இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் நீங்கள் அதை. இதை நல்லா கொட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து அரிசியும், இது அப்படியே ஃபுல்லாக நல்லா எந்தளவுக்கு தண்ணியாக உங்களால் ஆக்க முடியுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆகிக்குங்க. நல்லாவே திக்காக வரும். அது கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் பனங்கல்கண்டு கூட சேர்த்துக்கலாம் இது கூட. இது அப்படியே கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பாக பண்ணிடலாம். இதுமேலே பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி போட்டு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.